இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், தளபதி விஜயை பெருமைப்பட வைத்ததோடு மட்டுமல்லாமல் ரசிகர்களையும் கொண்டாட வைத்துள்ளார் விஜய் அவர்களின் மகளான திவ்யா சாசா. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் தளபதி விஜய். இவர் தற்போது அட்லி இயக்கத்தில் உருவாகி வரும் தளபதி 63 படத்தில் நடித்து வருகிறார். ரசிகர்கள் அனைவரும் இப்படத்தின் அப்டேட்டிற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது தளபதி விஜயின் மகள் சாசா படைத்துள்ள சாதனை விஜயை பெருமைப்பட வைத்துள்ளது. அதே சமயம் தளபதி ரசிகர்களையும் கொண்டாட வைத்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, விஜயின் மகளான சாசா பேட்மிண்டன் விளையாட்டில் சாதனை படைச்சிருக்காங்க. இந்த தகவலை தளபதி விஜயின் மகள் பயின்று வரும் பள்ளியே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் தற்போது தளபதி விஜயோட மகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்க கேப்பில் சினிமாவுக்கு வரணும்னு நிறைய ஆர்வம் போல. இந்த ஒரு காரணத்தினால அவரும் 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வெளியிட்டிருந்தாரு. அது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. அதே போல் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வெளியிட்டிருந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த தகவலை நிறைய விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தில் அவருடைய மகளுக்கு ரீலில் தான் பார்த்து வந்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஹெல்ப் பண்ணி இந்த போல் சாதனை படைக்க வைப்பார், ஆனால் ரியல் லைஃப்லேயே எங்கள் தளபதி விஜய் அவர்கள் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மீம்ஸாக இருக்கட்டும், தகவலாக இருக்கட்டும் எல்லாமே வெளியிட்டு ஒரு பெரிய வைரல் ஆக்கிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் தளபதி விஜய் அவர்கள் தற்போது கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு படம் தான் விட்டுட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் விட்டுருந்தாரு, அதுவும் வந்து தீபாவளிக்கு தான் வெளியாயிருந்தது. அதுக்கு முன்னாடி மெர்சல், அதுவும் தீபாவளிக்கு தான் வெளியாயிருந்தது. இந்த 2 படத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பர்த்டேக்கு தான் வெளியானது. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் அல்லது படத்தோட பேராக இருக்கட்டும் எல்லாமே வந்து கண்டிப்பாக அவரோட பர்த்டேக்குள்ளே வெளியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.